ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, ஈவினிங் வந்து என்ன டிஃபன் செய்யலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸு. அதனால் நாங்கள் வந்து சிக்கன் பாஸ்தா செஞ்சு தான் சாப்பிட போகிறோம். யாரும் இல்லை, நாங்கள் வரைக்கும் அந்த மாமா வந்து வெளியே ஆர்டர் விஷயமா போயிருக்காங்க. அதனால் நாங்கள் வரைக்கும் தான் இன்றைக்கி அந்த வீடியோ தான் உங்களுக்கு வரப்போகுது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறது முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போகிறதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். மறக்காம என்னோட இன்ஸ்டா ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாருங்க சார், சிக்கன் பாஸ்தா செஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம என்னென்னா பிரியாணி செய்கிற மாதிரியே தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் செய்வேன் இந்த பாஸ்தாவை. அப்போது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இதுக்கு தேவையான சால்ட்டு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். நான் இப்படி தான் செய்வேன். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு தெரியல. சிக்கன் பாஸ்தானா ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே குக்கர்லேயே சால்ட்டும் விட்டுருவாங்க. சிக்கனை அது பாருங்கள், ஃபுல்லாக மசாலா போட்டு பரட்டி வச்சுருக்கேன். ஸோ வேர்த்து ஊற்றுது மாமா இல்லையா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்களும் இப்படி தான் செய்வீங்களான்னு எனக்கு சொல்லுங்கள். நாங்கள் கொஞ்சமாக, ஆனால் புதினா வந்து கொஞ்சம் தான் சேர்க்கணும். தக்காளி வந்து நான் ஒரு தக்காளி ஆட் பண்ணுறேன். காரத்துக்கு கொஞ்சமாக பச்சை மிளகா. இந்த வந்து மக்ரோனி தான் யூஸ் பண்ணுறேன். நம்மக்கிட்ட இந்த மாதிரியும் இருக்குது, மேலே இருக்குது பாருங்க, இந்த மாதிரியும் இருக்குது. நான் அதுதான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். அது நிறையவே இருக்குது வீட்டில். அதனால் சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஆனியன் ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆன பிறகு பார்க்கலாம். சிக்கனும் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சிக்கன் பாஸ்தாவுக்கு நல்லா சிக்கன் வேகட்டும். வெந்த பிறகு நம்ம பாஸ்தா வைக்க வேண்டியதான். வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வேகட்டும். அதனால சிம்மில் வச்சுருக்கேன். என்னம்மா நீ டக்குன்னு வீடியோ எடுத்துருவா. தெரியாது. நல்லா காற்று தானே சூப்பரா. உள்ளே போனால் அடலாம் இருக்குது, வெளியே எப்படி அடிக்குது பாருங்க. காற்று தெரியுதுங்க. சூப்பராக அடி, நல்லா விசுன்னு அடிக்குது. கொஞ்சம் லேட்டாக இருக்குது போல், 6:40 ஆகும்போது. நீ எத்தனை மணிக்கு கிளம்ப போகிற? இந்த 7 o'clock இருக்குது. அவள் கிளம்பி இப்போ தான் கிளம்பி போகலாம். கிளம்பிட்டு கால் பண்ணுறேன். நான் அப்போ தான் கிளம்புவேன். வீடு எங்கே ஆகுது? யார் வீடு? வீடு தெரியாது. இப்போ எங்கே எடுத்து போய் கொடுக்க போகிறீங்க? லொக்கேஷன் அனுப்பியிருக்காங்க, போய் பார்க்கணும். சாப்பிட்டு தானே கிளம்புவேன். அதுக்குள்ளே செஞ்சு தான் சாப்பிடுவேன். அதுக்குள்ளே விசில் வச்சுட்டேன்டி. ஃபோன் வந்துச்சுன்னா அங்கே போகிற எதுவும் சாப்பிட மாட்டியா? அங்கெல்லாம் இவ்வளோ பெருசாக இருக்கு. பெருசா ஆகுது. அது குக்கர்ல பெருசாக இருந்தது. கூழ ஆகல பத்தியா? இல்லை, நீ சொன்னியே குக்கரில் போட்டால் நது கூழாயிட போதுமான்னு. உடஞ்சிரும். நான் எப்படி இருக்கு? ஏய், அங்கே போ போ. எப்படி இருந்ததுமா? ஃபோன் வந்துச்சு, நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள சாப்பிட்டே முடிச்சிட்டேன். கொடுப்பல இல்லை அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. மறுபடியெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. நான் இதான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டேன். நீ கறி போட்டு அது இன்னும் பாஸ்காவா குழம்பு மாதிரி. ஆமா, அது இப்பதான் சாப்பிட்டேன். நல்லா இருந்தது. கடக்கன்னு சாப்பிட்டேன். அதான் ஸ்வேதா வேணான்னுச்சா, கொஞ்சம் போடுமா, எனக்கு டைம் ஆயிடுச்சுன்ட்டு ஃபுல்லா சாப்பிட்டு போயிட்டான். சும்மா கொஞ்சமா செஞ்சா, மீதி எடுத்து வச்சிட்டேன் சிக்கனை. ரொம்ப நாளைக்கு அவருக்கு செஞ்சு கொடுக்கலாம். அருமையா இருந்தது, அருமையா. சூப்பர். ஓகே சாப்பிடுங்க. சூப்பர். வேணாம், நீ அங்கேயே இரு, அப்புறம் மேக்ஸ் கடிப்பான். ஐயோ, பிங்கினாலும் வருது, ஜூலினாலும் வருது. செகண்ட் கொடு, பா செகண்ட் கொடு. இந்த காலை எடே, இந்த கொடு, இப்படி கொடு.
இந்த கை கொடு, இந்த கையை கொடு. கடிக்க போதுமா? செகண்ட் கொடு, செகண்ட் செகண்ட் கொடு. அது தமிழ்ல சொல்லு. கை கொடு. மேக்ஸ் நோ மேக்ஸ். கொடுக்கும் தம்பி கை கொடு, கை கொடு, கை கொடு, கை கொடு, கை கொடு. ஏய் கொடுக்க மாட்டேங்குது. அதுதான் வந்த வேலை முடிஞ்சிடுச்சு. சாப்பிட வந்தது. ரோசி வா வாடி வாடி ராசாத்தி வாடி ராசாத்தி. இல்ல மச்சாவனை பார்த்து மயங்கி போன நேத்து பார்த்து ரொம்ப பண்ணிப்பா. அது லொல்லு என்ன பண்ணுச்சுல போட்டோ கிராமத்தாள் மாதிரி நவுந்து ஓடுது. சரி அப்படி இருக்கிற இது யாரு? வந்து பத்தியா? ஏய் அவன் கடிச்சான்னு வச்சுக்கப்பா, பல்லு இறங்கிடும் உனக்கு. இது அவனையே போய் உருன்ற. அப்புறம் எங்களுக்காக குழந்தை கம்முனுக்குறான். லாங் பிரஸ் பண்ற நோ மேக்ஸ். அது பாரு என்ன பண்ணுது. எப்படி இருக்கு? நல்லா இருக்குப்பா. ஆனால் பட் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கியா? அது குக்கர்ல போடுறோம்ல, அதனால அது ஏற்கனவே பெருசா இருக்குல்ல, அதனால இன்னும் கொஞ்சம் ஊறி பெருசா ஆகுது. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அப்ப சூடா இருந்துச்சுல்ல. மண்டபத்தில் ஃபுல்லாக வேலை முடிச்சு சாப்பிட்டு வரோம். இந்த வந்து டேஸ்ட் கோசம் வீட்டில் அதுதான் 11:15 ஆச்சு. இப்பதான் வந்தாரு ஃப்ரெண்ட்ஸ். வந்த உடனே மாமாவுக்கு தட்டில் போட்டு கொடுத்தேன். நல்லா இருக்குல்ல சாப்பிட. ஆனா சூடா இருக்கும், இன்னும் நல்லா இருந்துச்சு. இந்த இது சங்கு தான் பேசுவதா இருக்கு. அதுல என்ன இருக்கு? அது வேக வச்சு போட்டா சின்னதா தான் இருக்கு. குக்கர்ல அது இவ்வளவு பெருசா இருக்கு. இருந்தாலும் பாஸ்தா சின்ன சின்னதா இருந்தது. அதே பாஸ்தா தான் அது. சூப்பரா இருக்கு. ஆனா டேஸ்ட் கொஞ்சம் இஷ்டம் கொடுங்க. சரி சாப்பிடுங்க. எடுத்து வச்சுருங்க. எடுத்து வைக்கிறேன். போதுமா? போதும்பா, சும்மா சரி. வரத்துக்குள்ளே ஓடாது. மாதிரி சொல்லியிருக்கேன். தள்ளி விட்டுறான் ஃப்ரெண்ட்ஸு. வாங்க பெனாப்பிள் காமிக்கிறேன். பெனாப்பிள் பாருங்க எப்படி வெளியே இப்போ வந்துருக்குன்ட்டு. எங்கள் வீட்டில் எப்படி அழகாக குட்டியாக நான் பைனாப்பிள் சாப்பிட்டுட்டு போட்டேன் வச்சேன். அந்த தலை அவ்வளோ அழகாக வந்து பைனாப்பிள் வெளியே வருது இப்போ தான். போடுறான் பப்பாளி. இன்னும் பழுக்கவே மாட்டுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் கீழே ஒன்று கொஞ்சம் கலர் மாறிட்டு வருது. பழுக்க ரொம்ப லேட் ஆகுது. லெமன்லாம் நிறையா பிஞ்சு விட்டுருக்கு. தெரியுதுங்களா? நிறைய குட்டி குட்டி குட்டியாக பிஞ்சு விட்டுருக்கு. மருதாணி ஃபுல்லாக பூலாம் வச்சுருக்கு.
நிறைய முட்டு அருமுட்டு. என்னன்னு கேட்டால் இந்த மருதாணி வந்து நான் அந்த சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கேன். அது பாருங்கள் எவ்வளோ லென்த்தாக வளர்ந்துருக்குன்னு. என்னோட பயங்கர ஹைட்டு ஃப்ரெண்ட்ஸ் மருதாணி. எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க பாருங்கள், எல்லாம் கொளுத்திட்டு இருக்கிறாங்க. பின்னாடி சைடில் குப்பைலாம் அவங்க இதே தான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு எரிய வச்சிட்ருக்கோம். அழகாக எல்லாம் க்ளீன் பண்ணிடுறாங்க.